வணக்கம் நண்பர்களே. 2025 அக்டோபர் மாத கிரக அமைப்புகளின்படி சிம்ம ராசிக்கான பலன்கள். கிரக சஞ்சாரங்களின்படி இந்த மாத அமைப்புன்னு பார்த்தோம்னா, சூரியன் மற்றும் சுக்கிரன் ரெண்டுமே மாதத்தின் பிற்பகுதியில் நீச்சகதி அடையும். இருந்தாலுமே குருவின் பார்வையோடும் செவ்வாயோட சேர்க்கையோடும் தான் இந்த அமைப்பு இருக்கும். அதனால் இந்த நீச்ச அமைப்பு அப்படிங்கிறது பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தாது. இப்படி இருந்தாலுமே இது வானியல் ரீதியாக காற்றின் வீரியத்தை அதிகம் ஏற்படுத்தும். அதனால் இந்த மாதம் பார்த்திங்கன்னா இந்த சைக்ளோன் மாதிரியான விஷயங்கள், புயல் காற்று, சுழல் காற்று அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சில இடங்களில் அதனுடைய வீரியத்தை காட்டலாம். ஸோ பொதுவான வகையில் இந்த விஷயங்கள் தான் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். மற்றபடி மற்ற எல்லா விஷயங்களுமே நார்மலாக தான் இருக்கும். இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு பேச்சாக நீச்சகதி அடைகிறாங்க. செவ்வாய் மற்றும் புதனுடைய சேர்க்கை இருக்கும். அதே நேரம் குருவனுடைய பார்வையும் இருக்கும். ராசியில் சுக்கிரன் மற்றும் கேதுனுடைய சேர்க்கை இருக்கும். அதன் பிற்பகுதியில் சுக்கிரனும் ராசியை விட்டு 2ஆம் இடத்துக்கு பேச்சாக இங்கே நீச்சகதி அடைந்து சனியினுடைய பார்வை பெறுறாங்க. ஸோ இந்த மாத கிரகங்களுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு கொஞ்சம் அதிக இம்பேக்டை கொடுக்கும். நார்மலாகவே சிம்ம ராசிக்காரங்களுக்கு கடந்த சில மாதங்களாகவே இந்த மாத கிரகங்களுடைய நிலைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் ஹெவியாகவே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும். அதனால் சமீப காலமாக சிம்ம ராசிக்காரர்களுடைய நிலை அப்படிங்கிறது அதிக அளவில் ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது, குறிப்பாக மன ரீதியாக ஒரு நல்ல விஷயங்களை பார்க்குறாங்க அப்படின்னா உடனே ஒரு கெட்ட விஷயங்களும் பார்க்க வேண்டியதாக இருக்கும். எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் பெரும்பாலும் எல்லா சிம்ம ராசிக்காரங்களும் இருப்பாங்க. நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏதோ ஒரு பிளானை போட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்போம். ஆனால் கடைசியில் பார்த்தா அது எங்கெங்கேயோ போய் முடிஞ்சிருக்கும். ஸோ அதனால் இயற்கையாகவே சிம்ம ராசிக்காரங்க அதிக அளவில் அலைச்சலும் டென்ஷனையும் பார்த்து வந்திருப்பீங்க. பட் இருந்தாலும் அதுக்கு ஏற்ற அளவுக்குள்ள பிரயோஜனம் பெறக்கூடிய விஷயங்களை அப்பப்போ கொஞ்சம் பார்த்து வரவும் செஞ்சுருப்பீங்க. ரிஸ்க்கு ஏற்ற ரிவார்டையும் உங்களுக்கு அங்கங்கே கொஞ்சம் காமிச்சிட்டு தான் வந்திருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த மாதத்தினுடைய இந்த கிரக மாற்றங்கள் என்பது சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயங்களை கொடுத்துட்டு வருது. குறிப்பாக ராசிநாதன் மாதத்தின் பிற்பகுதியில் 3ஆம் இடத்துல மறைவு பெற்று நீச்சகதியும் அடைகிறாங்க. பட் இருந்தாலும் குருவனுடைய பார்வை இருக்குது. இது ஒரு நெகட்டிவான விஷயம்தான். அதாவது சிம்மராசிக்காரங்களை பெரிய அளவில் ஆக்டிவாலாம் இருக்க முடியாது. எதையும் எடுத்தோம் கவுத்தோன்னு செயல்படுத்த முடியாது. எந்த ஒரு விஷயங்கள் காரியங்களாக இருந்தாலும் பொறுமை நிதானம் என்பது அதிகமாக தேவைப்படும். தடை தாமதங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரிக்கும். இதோ அதுன்னு ஏதோ சொல்லி இருப்பாங்க, கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாம் அப்படியே பெண்டிங்கில் நின்றுடும். ஸோ மாதத்தின் முற்பகுதியில் இது எல்லாத்துக்குமே ஓரளவு சமாளிச்சுக்கலாம். ஆனால் மாதத்தின் பிற்பகுதிகளில் சிம்ம ராசிக்காரங்க அதிக அளவில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். ரொம்ப பெருசாக ஆக்டிவாலாம் எதையும் செயல்படுத்த முடியாது. இருக்கிற விஷயங்கள் இருக்கிற மாதிரி அப்படியே நார்மலாக கொண்டுட்டு போகலாம். மற்றபடி இது பெரிய எந்த ஒரு தொந்தரவையும் கொடுக்காது. அதிக அளவில் எக்ஸ்பெக்டேஷனை மட்டும் எதையும் எதிர்பார்த்துக்காதீங்க. பேச்சுவார்த்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகவே இருக்கு. மாற்றும் பிற்பகுதியில் கழகத்தன்மையோடும் நகைச்சுவையோடும் பேசி வருவீங்க. புதிய விஷயங்கள் காரியங்கள் சாதகமாக இருக்கும். பட் அதே நேரம் சிம்மராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் தரக்கூடிய விஷயங்கள் அதிகமாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களும் கொஞ்சம் சுருக்கணும் கோபம் வரத்தான் செய்யும். அதனால காரியங்களில் ஈடுபடும் போது இந்த மாதிரி டென்ஷன் தரக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கங்க. ஸோ வரக்கூடிய சின்ன சின்ன சங்கடங்களை பிறப்படுத்தாமல் இருந்தாலே இந்த மாதிரியான பிரச்சனைகளை தவிர்த்துக்கலாம். சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் அலைச்சலோடு ஆதாயம் தரக்கூடிய வகையில் இருக்குது. பொதுவாகவே சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் சொத்து சுகங்கள் வாகன ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் நிதானம் தேவைப்படும். எதையும் எடுத்தோம் கோத்தம் முடிவு பண்ணால் இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் கூட இருக்கணும்ன்ற ஆலோசித்து செயல்பட்டு வர்றது நல்லது. சிலருக்கு இந்த மாதிரியான விஷயங்களும் கொஞ்சம் தேவையில்லாத விரயங்கள் அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள் அதிகமாகவே இருக்கும். சிலருக்கு இந்த ஆடை ஆபரண சேர்க்கைகள் பொன் பொருள் சேர்க்கைகள் போன்ற விஷயங்கள் கொஞ்சம் நல்லபடியாக கை கொடுத்துட்டு வரும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் அளவான நிலைகள் இருக்குது. பொதுவாகவே சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காசு பண விஷயங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிக அளவில் டென்ஷன் தரக்கூடிய விஷயங்களாகத்தான் இருக்கும். எவ்வளவு இருந்தாலும் 10 அப்படிங்கிற ஒரு குறை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஜென்ரலாகவே இந்த அஷ்டமச்சனி ஏழரைச்சனியினுடைய தாக்கமெல்லாம் வருது அப்படிங்கிற சிம்மராசிக்காரங்க அதிக அளவில் பாதிக்கப்படுற இந்த பொருளாதார விஷயங்கள், அந்த காசு பண விஷயங்கள், கொடுக்க வாங்குற விஷயங்கள், கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே தான். அதனால இயற்கையாகவே இந்த பொருளாதார நிலை சிம்மராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் தாக்கத்தை ஏற்படுத்த தான் செய்யும். இந்த விஷயங்களை கொஞ்சம் நிதானித்து செயல்படுறது தான் நல்லது. பட் இந்த மாத நிலைகள் இந்த பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஓரளவுக்கு கை கொடுத்து வரும். ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்து வருவீங்க. அது சார்ந்த காரியங்களில் அதிகமான ஈடுபாடுகளை காட்டி வரவும் செய்வீங்க. பொது விஷயங்கள் காரியங்கள் இதுவும் கொஞ்சம் அலைச்சல் டென்ஷன் தரக்கூடிய விஷயங்கள் தான். ராசியில் கேதுனுடைய அமைப்பு, ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சனியினுடைய அமைப்புங்கிற நம்ம நிலைகளில் சிம்மராசிக்காரங்களுக்கு எதையும் எடுத்தவங்க ஒருத்தரும் முடிவு பண்ணவே முடியாது. குறிப்பாக இந்த வெளி விஷயங்கள் காரியங்கள்
ஒரு வேலைக்கு 2 வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இயற்கையாகவே ஏற்படும். அதனால் இந்த வேலை விஷயங்கள் காரியங்கள்லாம் அவசரப்படாதீங்க. நிதானத்தோடு செயல்பட்டு வந்தீங்கன்னா நன்மைகளை எதிர்பார்க்கலாம். அதே போல் மற்றவங்களை முழுமையாக எதற்கும் நம்பாதீங்க. மற்றவங்களை நம்பி ஒரு காரியத்தில் ஈடுபடுறீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் முன்ன பின்ன யோசித்து ஈடுபட்டு வர்றது உங்களுக்கு நன்மை கொடுக்கும். மற்றபடி பொது விஷயங்கள் காரியங்கள் ஒரு இயல்பான நிலைகளையே எதிர்பார்க்கலாம். ஆன்மீக ரீதியான விஷயங்கள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்குது. பெரும்பாலும் தற்போதைய நிலையில் இந்த ஆன்மீக விஷயங்கள் மட்டும்தான் சிம்மராசிக்காரங்களுக்கு பெரிய அளவில் சப்போர்ட்ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு இருக்குது. அவங்களுக்குன்னு ஓரளவு கொஞ்சம் அமைதியும் நிம்மதியும் கொடுக்கக்கூடியது அந்த விஷயங்கள் மட்டும்தான். ஸோ அந்த வகையில் இந்த மாதம் இந்த ஆன்மீக விஷயங்கள் காரியங்கள் கொஞ்சம் நல்லபடியாகவே இருக்குது. பிரயாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கும். பிரயாணங்கள் வகையில் சில நன்மைகளையும் ஆதரவையும் எதிர்பார்க்க முடியும். சிலருக்கு தொலைதூர பிரயாணங்கள் எதிர்பார்க்கலாம். சிம்மராசிக்காரங்க இந்த மாதம் கொஞ்சம் பிரயாண பிரியர்களாகவும் இருந்து வருவீங்க. காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் சாதகமான அமைப்புகள் உண்டு. பொதுவாக சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சமீப காலமாகவே ஹார்ட் ஒர்க்கை காட்டிலும் ஸ்மார்ட் ஒர்க்குக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதனால் இயல்பாகவே அவங்களுக்கு இந்த உடல் உழைப்பை காட்டிலும் மன உழைப்பு தான் அதிகமாக இருக்குது. ஏதோ ஒரு சிந்தனைகளில் அதிகமாக ஈடுபட்டு வருவாங்க. புதிய யுக்திகளை கையாண்டு வருவாங்க. இப்படி பண்ணிடலாமா, அப்படி மாற்றிடலாமா அப்படின்னு பல பிளான்கள் அவங்க மனசுக்குள்ளே போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த மாதம் அப்படி தான் காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் அப்படிங்கிறது மன ரீதியாக அதிக அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும். பட் காரியங்கள் வகையில் அப்படின்னு பார்க்கும்போது அது கொஞ்சம் சுணங்கிய நிலைகளில் தான் இருக்கும். ஒத்தனை எதையும் முடிவு பண்ணாதீங்க. பொறுமை நிதானம் என்பது தேவை. ஸோ நிதானத்தோடு செயல்பட்டு வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான நிலைகளில் இருந்துகிட்டே இருக்கும். குடும்ப விஷயங்கள் காரியங்கள் சாதகமாக இருக்குது. கடந்த சில மாதங்களாக குடும்பத்துக்குள்ளேருந்து வந்த நெருக்கடியான விஷயங்கள் எதுவும் பெருசாக இருக்காது. குடும்பத்தினுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது நல்லபடியாகவே இருக்கும். குடும்பத்துக்குள்ளே மன மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் எதிர்பார்க்கலாம். பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். பட் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களாகத்தான் இருக்கும். சூழ்நிலை தகுந்த கொஞ்சம் மனசரிச்சு போய்க்கங்க. உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் காரசாரமான நிலைகள் இருந்துகிட்டு தான் இருக்கும். பட் இருந்தாலும் அனுசரித்து போகக்கூடிய தன்மையும் உடன் இருக்கு. சின்ன சின்ன விஷயங்களை பெருப்படுத்தாமல் இருந்தீங்கனாலே உடன்பிறப்புகள் வகையில் சாதகமான விஷயங்களை எதிர்பார்க்கலாம். கணவன் மனைவி உறவுகள் பெரும்பாலும் வழக்கமான விஷயங்கள் தான். பட் சமீப காலமாக கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள சில தவிர்க்க முடியாத ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டு தான் இருக்கும். நீங்கள் ஒன்று சொல்ல அவங்க ஒன்று சொல்லன்னு எல்லாமே கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டியாகவே இருந்து வந்திருக்கும். பட் இந்த மாத அமைப்பு அந்த மாதிரியான பர்சனலாக ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது எதுவும் இருக்காது. கொஞ்சம் அனுசரிப்பு தன்மையோடு எதிர்பார்க்கலாம். மற்றபடி பெரிய அளவில் மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்காது. சில வழக்கமான விஷயங்கள் தான் இருந்துட்டு வரும். திருமண அமைப்புகள் பித்திரபாக்கிய அமைப்புகள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிதானம் தேவை. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில நன்மைகளை எதிர்பார்க்கலாம். குழந்தைகள் வகையில் அவங்க தேவையிலிருந்து செயல்பட்டு வருவீங்க. அவங்களுக்கான சில முன்னேற்றம் தரக்கூடிய விஷயங்கள் சுப காரியங்கள் போன்ற விஷயங்கள்லாம் நல்லபடியாகவே எதிர்பார்க்கலாம். உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் வழக்கமான அமைப்பு தான். பெருசாக எந்த ஒரு மாற்றம் இருக்காது. பெரும்பாலும் எல்லாமே பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் தான் இருக்கும். நீங்களும் இதுக்கு தகுந்த அனுசரித்து போய்க்கிறது நல்லது. உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் ஓரளவுக்கு எல்லா விஷயங்களும் கொஞ்சம் கட்டுக்குள்ளே இருக்கும். கடந்த சில மாதங்களாக சிம்மராசிக்காரங்களுக்கு உடல் விஷயங்களும் மன ரீதியான சங்கடமும் கொஞ்சம் அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும். ஸோ இந்த மாத அமைப்பு அதிலிருந்தெல்லாம் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நிலைகள் தான் இருக்குது. ஸோ உடல்நல விஷயங்களை படிப்படியான முன்னேற்றங்களை பெற முடியும். தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை பெறக்கூடிய நிலைகள் இருக்குது. நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க. பட் முன்னாடியே சொன்னோம்னா ஹார்ட் ஒர்க் எதிர்பார்க்க முடியாது. எல்லாமே ஸ்மார்ட் ஒர்க் தான். உங்களுடைய புத்தியின் திறமையால் எல்லா விஷயங்களும் சிறப்பாக செயல்படுத்திக்க முடியும். சிலருக்கு இந்த புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். முயற்சியின் அடிப்படையில் நல்ல பலன்களை பார்த்து வருவீங்க. பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாடிக்கையாளர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களாகத்தான் இருக்கும். சூழ்நிலை தகுந்த மாதிரி கொஞ்சம் மனசரிச்சு போய்க்குங்க. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அலைச்சலோடு ஆதாயங்களை கொடுத்துட்டு இருக்கும். நிதானம் தேவை. இது சார்ந்த விஷயங்களில் நம்பிக்கையின் அடிப்படையில் எதையும் செய்ய வேண்டாம். தீர ஆலோசித்து செயல்பட்டு வர்றது சிம்மராசிக்காரங்களுக்கு நன்மை கொடுத்து வரும். ஸோ ஓவராலாக சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கடந்த சில மாதங்கள் ஒப்பிடும்போது இந்த மாதம் சிறப்பாகவே இருக்குது. பொறுமை மற்றும் நிதானத்தோடு செயல்பட்டு வந்தீங்கன்னா நன்மைகளை எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.